சொல்லி பிசாசின் காலையை நசுக்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவனோ வேற ஒரு காரியத்தை செய்து ஒரு ஓட்டத்தை கட்ட நியமிக்கிறார். போய்கிட்டு இருக்கும்போது பயங்கரமான புயல் காற்று அடிக்குது. இயேசு வர்றாரு. ஆனால் இவங்களை கண்டுக்கிறாமல் போகிற மாதிரி போகிறாரு ஒரு இடத்துல. அதை வைத்து இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா இருக்குது. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாக இருக்கிறார். உன் குறைவையெல்லாம் அவர் அறிவார். நல்ல அருமையான பாடல். ஒருவேளை நீங்கள் யூடியூப்பில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டிருந்தா சேர்ந்து பாடுங்க. இதில் வராதா? காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு. அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போலிருந்தார். சொல்லுங்க. ஆபிரகாமை அவர் காணாதவர் போலிருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வழித்து பலுகி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வழித்து பலுகி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு. அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் காணாதவர் போல என்றார். காணாதவர் போல என்றார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு. அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார்.
நோக்கமாயுள்ளார். நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர். ஒரு ஸ்டேஜ் தோளின் மேல் சுமக்கிறவர். அவர் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்க கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் ஏதோ நீங்களா நடந்து வந்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க ஏதோ சாதிச்சிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் தகப்பன் தோளில் சுமக்கிறத போல நான் உங்களை சுமந்து வந்திருக்கிறேன். அதனால தான் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. நான் சுமந்ததுனால தான் நீங்க வந்திருக்கிறீங்க. எத்தனையோ உங்களுக்கு விரோதமான சக்திகள் எழும்பினது. அவைகளெல்லாம் நீங்க மேற்கொண்டீங்கன்னா நான் உங்களை சுமந்தேன். இன்னைக்கு நம்மளை பார்த்து அதான் சொல்றாரு. இவ்வளவு நாள் நம்ம இருக்கிறோம்னா, நம்ம வாழ்ந்து இருக்கிறோம்னா அவர் சுமந்து வந்திருக்கிறார். அவர் கழுகுகளின் சிறகுகளில் சுமக்கிறத போல நம்மை சுமந்து வந்திருக்கிறார். அதை எப்பயும் உணரணும், அதை எப்பயும் அக்னாலேஜ் பண்ணணும், அதை அங்கீகரிக்கணும். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். பாடலாம். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். சொல்லுவோம் எல்லாரும். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். ஓ இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். இன்னொரு முறை எல்லாரும். காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர். அவர் ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நான் அப்புறம் போகிறது போல் உனக்கு தெரியலாம், ஆனால் நான் அப்புறம் போகலை. உன் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதுக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன்றதை நீ மறந்து. உன் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். புயல் அடிக்குதே, தூங்கிக்கிட்டு இருக்கிறாரே, இல்லை இல்லை எழும்புவேன், அதட்டுவேன், அதை இல்லாமல் ஆக்குவேன், கட்டாயம் செய்வேன், கட்டாயம் செய்வேன். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஆமென். கடந்த 2 வாரமும் என்னையும் தோளில் சுமந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஜெபித்த உங்களுக்கும் நன்றி. ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த குவைத் தேசத்தில் போய் 2 வாரங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற, ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வசனத்தின் மேலே வாஞ்சையுள்ள மக்களை நான் அங்கே பார்த்தேன். வார்த்தையின் மேலே தாகத்தோடு
அவர்கள் கேட்குறதுக்கு வந்தாங்க. இந்த 2 வாரங்களும் ஒரு நாள் கூட பாக்கி இல்லாமல், ஒரு நாள் கூட ஃப்ரீ இல்லாமல், ஒரு நாள் கூட சும்மா இல்லாமல் அத்தனை நாளும் ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். எவ்ரிடே இந்த 2 வாரம் போய் இறங்கின அன்னையிலேருந்து திரும்ப வர்ற வரைக்கும் நான் ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் பிரசங்கம் பண்ணிவிட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். கர்த்தர் அவ்விதமாய் ஆண்டவருடைய கிருபையினால், ஆண்டவருடைய தயவினாலே இந்த 2 வாரமும் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஜனங்கள், நம்ம ஜனங்கள் இங்கேருந்து தான் அங்கே போயிருக்கிறாங்க. நம்ம தமிழ் மக்கள் அவ்வளவு அன்பு, பாசம். அவர்கள் அன்பில் என்னை நினச்சிட்டாங்க. நல்ல உபசரித்து சாப்பாடு கொடுத்து அருமையாக கவனித்து கொண்டார்கள். கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிப்பாராக. நான் போன சர்ச்சுக்கு பேர் அகமதி தமிழ் சர்ச் சபை, அகமதி தமிழ் சபை. அந்த சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த சபையினுடைய ஆண்டு விழா நடத்தினாங்க, 47வது ஆண்டு விழா. அதுக்கு தான் மெயினாக என்னை அழைத்திருந்தார்கள் அந்த ஆண்டு விழாவில் பேசுகிறதுக்கு. அதோடு சேர்ந்து சிறப்பு கன்வென்ஷன் கூட்டங்கள் சபையில் வச்சுருந்தாங்க. மற்ற சபைகளிலும் போயிருந்தேன். போகிறதுக்கு ரொம்ப மிக காரணமாக இருந்தது, நம்ம சபைக்கு வருகிற அருமையான செல்வதுரை ஐயா வர்றாங்க. அவருடைய சன், அவருடைய மகன் அங்கே இருக்கிறார் குவைத் தேசத்தில். அந்த சபையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார், கமிட்டியில் இருக்கிறார். பிரதர் சிவகுமார் அவர் தான் என்னை அங்கே அறிமுகப்படுத்தி, நான் எப்படியாவது வரணும், கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொல்லி என்னை அங்கே அழைத்து பயன்படுத்தினாங்க. அவங்க வீட்டிலே தான் நான் தங்கியிருந்தேன் 2 வாரமும். இன்னொரு வீட்டில் தங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. நான் எங்கள் வீட்டில் தங்குற மாதிரி இருந்தது. மிக நன்றாய் கவனித்து கொண்டார்கள். பிரதர் சிவகுமாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அந்த அந்த திருச்சபை மக்கள், அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற குவைத்தி, அந்த குவைத்து ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணும். செல்வம் கொழிச்சு கிடக்குது. ஏன்னா எண்ணெய், ஆயில். ஆண்டவர் ஒரு பார்வை தாங்க பார்த்தார். யார? ஆகார என்னதான் செஞ்சார்? சும்மா பார்த்தார். அவ சொன்னா, நீர் என்னை. இந்த பார்வை, ஒரு பார்வை பார்த்ததுக்கே அவனுக்கு வர்ற வரத்து அவ்வளோ செல்வம் கொழிச்சு கிடக்குது. ஆனால் ஆண்டவர் அறியலை, மெய் தெய்வம் யாருன்னு தெரியல. செல்வம் கொழிச்சு கிடக்குது, கொழுப்பும் நிறையா இருக்குது. செல்வம் கொழிச்சிருக்குது, கொழுப்பும் நிறையா இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. குவைத்தில் பிறந்துட்டா எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு ஆளாக பிறந்தால் போதும். கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை கல்லறையில் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் எல்லாம் அவங்களே பார்த்துக்குருவாங்க. ஒரு வேலை செய்யாமல் நீங்கள் பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எல்லாம் கவர்மெண்ட் பார்க்குது, எல்லாம் கொடுக்குது, எல்லாம் கவனிச்சுக்கிறது, எல்லாம் கிடச்சி. மெடிக்கல் ஃப்ரீ, எஜுகேஷன் ஃப்ரீ. குழந்தை பிறந்துட்டா குழந்தைக்கு காசு கொடுக்குறாங்க மாதம் மாதம். குழந்தை பிறந்துட்டா பிறந்ததுலேருந்து காசு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் அதுவும் ஏறிடுச்சு, கொழுப்பும் ஏறிடுச்சு. ஸோ அவங்களுக்காக சின்சியராக நான் அங்கே போனப்போ என்னை பாரப்படுத்தினார் ஆவியானவர். இந்த மக்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தால் இவங்களுடைய லைஃப் இன்னும் கொஞ்ச நாளையில் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அவங்க எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் நல்லா இருக்கிறாங்க, நல்லா வசதியாக இருக்கு. காரணம் அந்த கவர்மெண்ட்டு, அங்கே இருக்கிற எல்லாம் அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். அது அவர்கள் மனதை, அவர்கள் இருதயத்தை, அவங்க வாழ்க்கையை அழிச்சிடும் இப்படியே போய்கிட்டு இருந்தா.
அவங்களுடைய ஸ்லோகன் என்னென்னா, அவங்களுடைய கருத்து கான்செப்ட் என்னென்னா, அதை ஒரு இதில் வாசித்தேன். அங்கே இருக்கிற ஒரு இதில் ஈட், முதல்ல என்னது ஈட், ரெண்டாவது ஸ்லீப், ஈட்டு ஸ்லீப், மூணாவது கேம், என்னது விளையாடு. ஈட்டு ஸ்லீப் கேம் ரிப்பீட். என்னது ரிப்பீட்னா என்ன? ஈட்டு ஸ்லீப்பு கேம் ரிப்பீட். கர்த்தர் இதுக்கு நம்மளை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வரல. ஸோ இது அவங்களுக்கு இது தெரியலை, இப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அங்கே குடும்ப அமைப்புகள் சிதைந்து போய் கிடக்கிறது, சீரழிந்து போய் கிடக்கிறது. அவர்களுடைய பிள்ளைகளெல்லாம் ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த தேசத்தை குறித்த பாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நாம் அந்த தேசத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், போக்கிலும் வரத்திலும் கூட இருந்தார். ஆகாய மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் பல நூறு கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்த பொழுதும் கர்த்தர் கூட இருந்தார். எல்லாவற்றிலும் அவருடைய தயவு இருந்தது. அதை நான் கண்கூட பார்க்க முடிந்தது. ஆண்டவருடைய தயவு எல்லா இடத்துலையும், அந்த தயவை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை தான் தொடரப்போகிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால், விசுவாசிக்கிறவர்கள் கட்டாயம் பேசுவார்கள். பேசுகிறவங்க எல்லாரும் விசுவாசத்தோடு தான் பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் விசுவாசிக்கிற எல்லாரும் கட்டாயம் தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுவார்கள். தங்கள் விசுவாசத்தை வாயை திறந்து சொல்லுவார்கள். ஸோ விசுவாசத்தை பேசுகிறத பற்றி தான் நான் கடந்த நாட்களில் கற்றுக் கொடுத்து வருகிறேன். எத்தனை பேர் விசுவாசத்தை பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு தெரியல, பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. பேசுகிறவர்கள் பாக்கியவான்கள். பேசுகிறவர்கள் வாழ்க்கையில் கட்டாயம் மாற்றத்தை பார்ப்பார்கள், சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் இது ஒரு பிரமாணம். இது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணம் கட்டாயம் வேலை செய்யும். இட்ஸ் அ லா. பேசுனா அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே யாரோ ஒருத்தர் சொன்னபடி இல்லை, தான் சொன்னபடியே. அவர் என்னை அந்த மாதிரி சொல்லிட்டாருங்க, நான் உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னபடியே நடக்காது. அப்படி 1000 பேர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உங்களை பற்றி?
நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உங்கள் எதிர்காலத்தை குறித்து? அடுத்தவங்க 1000 சொல்லட்டும், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நமக்கு மற்றவங்க சொல்கிறது ரொம்ப பாதிக்குது நம்மளை. மற்றவங்க ஏதாவது பேசிட்டாங்கன்னா அது நம்முடைய உள்ளத்தை ரொம்ப பாதிக்குது. மற்றவங்க சொல்கிறது அதை நம்புகிறோம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்பிடுறோம், மற்றவங்க சொன்னதை நம்பிடுறோம். கர்த்தர் சொல்கிறாரு, மற்றவங்க சொன்னதை நம்புறதை விட நீ சொல்கிறத நம்பு. ஏன்னா பிரமாணம் என்னன்னா, அவங்க சொன்னபடியே நடக்கும்னு சொல்லலை, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லணும், சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் சொல்லலைன்னா கண்டிப்பாக நடக்காது. வாயை திறந்து நீங்கள் சொல்லலைன்னா கட்டாயம் நடக்காது. இது விதைச்சா அந்த விதை பலன் கொடுக்கும் என்று பிரமாணத்தை கர்த்தர் வைத்தது போல, சொன்னது நடக்கும் என்கிற பிரமாணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜனங்கள் இதை பிரமாணமாக பார்ப்பதில்லை, இதை ஒரு லாவாக பார்க்கறதில்லை, இதை ஒரு கர்த்தர் வைத்த விதியாக பார்ப்பதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் சொன்னபடியே ஆகும். ஆகவே நம்ம தொடர்ந்து இந்த விசுவாசத்தை சொல்கிறத பற்றி தொடர்ந்து பார்த்தோம். அதில் கடைசியாக நான் சொன்னது ஒரு 5 காரியங்களை கட்டாயம் நம்முடைய அறிக்கையில் திரும்ப திரும்ப சொல்லணும்னு சொன்னேன். சொன்னது மாத்திரம் இல்லை, அதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியும் கொடுத்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறீங்க. வாங்கிட்டு போய் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இன்னும் சொல்லலைன்னா நான் பொறுப்பல்ல. இன்னும் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலைன்னா நான் பொறுப்பல்ல. இதுவரைக்கும் சொல்ல ஆரம்பிக்கலைன்னா இன்றைக்கி ஆரம்பிங்க, மறுபடியும் ஆரம்பிங்க. ஒன்றும் லேட் ஆகலை, ஆரம்பிங்க. 2 மாதம் கழித்து நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்றது இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்கிறது. வாழ்க்கை மாறலைன்னு காலமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை வாயை திறந்து சொல்லி அட்லீஸ்ட் வரப்போகிற நாட்களையாவது மாற்றுங்க. ஆண்டாண்டு காலமாக இருக்கிற நிலையிலேயே இருந்துட்டோம். இனிமேலாவது மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை பார்ப்போம். மாற்றத்தை கர்த்தர் உங்கள் வாயில் தான் வச்சிருக்கிறார், எங்கேயோ இல்லை, உங்கள் வாயில் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். மாற்றம் உங்கள் வாயில் தான் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கிறது, உங்கள் வாயில் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கி அதுதான் சொல்ல போகிறேன். அந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் எவ்வளவு பவரை வச்சிருக்கிறார்ன்றதை காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுன்றதை வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, எனக்கு என்ன இருக்குது, என் கையில் என்ன இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன், இப்படியே நம்ம மைண்டு செட் ஆகி போச்சு. கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் ஹீ இஸ் வெரி பவர்ஃபுல். அவன் மிகப்பெரிய, இந்த உலகத்தில் மிகப்பெரிய அரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றல் மனிதனுக்குள்ளே வச்சு தான் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அதை வேதத்திலிருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதனால தான் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குன்றேன் நான். அதனால தான் உங்கள் வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குன்றதை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். திருப்பவும் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு மனிதனுக்குள்ளே எப்படி வச்சிருக்கிறார். மனுஷன்னா யாரு?
மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வைத்த ஆற்றல் என்ன? மனுஷன் எவ்வளவு வல்லமை மிக்கவன், சக்தி மிக்கவன், ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறார்ன்றத இந்த பகுதியில் நான் காண்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன பேசணும்னு நான் யோசித்துக்கிட்டு இருந்தப்போ ஆண்டவர் இந்த பகுதியை தான் திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்தினார், திரும்ப திரும்ப உணர்த்தினார். We must know what is the power of human being. தேவன் படைத்த மனிதனுடைய வல்லமை என்ன, தேவன் படைத்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆற்றல் என்னன்றதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 5:14. அப்படி இருந்தும் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். இப்போ 15வது வசனம் பாருங்க. அப்போ கவனிங்க. ஆதாம், அந்த ஆதாம், அந்த 14வது வசனத்துடைய கடைசி பகுதி, அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு. ஒரு ஆதாம், அதுக்கு பின்னால வந்தது யாரு? அந்த வசனத்தில் பின் வந்தவர்னா யாரு? இயேசு. ஒரு இயேசு, ஒரு ஆதாம், ஒரு இயேசு. சரித்திரத்தையே மாத்திட்டாங்க. உலக சரித்திரம், உலகத்தையே மாத்திட்டாங்க. ஒரு பெரும் கூட்டத்தை வச்சு மாத்தல, ஒரு ஆள், ஒரு ஆள். வாசிப்போம் 15வது வசனம். ஆனாலும் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் 10 பேருடைய மீறுதலினாலே இல்லை, 100 பேருடைய மீறுதலினாலே இல்லை, ஒருவன், ஒரு ஆள், ஒரு ஆள் உலகத்தினுடைய போக்கையை மாத்திட்டான். ஒரு ஆள். ஏன்னா அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு சக்தி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு. ஒரு ஆள், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க இயேசு கிறிஸ்து என்னும், அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டேன், ஒரே மனுஷன். One man has power to impact humanity, impact the world, impact the community. சமுதாயத்தை பாதிக்க முடியும், சமூகத்தை பாதிக்க முடியும், சுற்றி இருக்கிற ஜனங்களை பாதிக்க முடியும், ஒரு கூட்டத்தை பாதிக்க முடியும். ஒரு ஆள். ஏன் நீங்க பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, நீங்க ரொம்ப முக்கியம், ஒரு மனுஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். You are very important. வாசிப்போம். ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் அநேகர் மேல் அதிகமாய் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் என்னங்க, ஒரு 1000 பேர் பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லல, ஒரு ஆள். கவனிக்கணும். ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு எத்தனை குற்றம்? ஒரே ஆள், ஒரே குற்றம். முழு மனுக்குலமும் காலி, முழு மனுக்குலமும் பாதிக்கப்பட்டு விட்டது. ஒரு ஆள். அதனாலதான் நான் செய்யறதுனால என்ன நடக்க போகுது? நீ செய்யறதுனால ஒரு பெருங்கூட்டம் பாதிக்கப்பட போகிறது. ஒரு மனுஷனுடைய பாவம் ஒரு பெருங்கூட்டத்தை பாதித்து விடும். ஒரு மனுஷன் எடுக்கிற ஒரு தவறான தீர்மானம் பெருங்கூட்டத்தை பாதித்து விடுகிறது, குடும்பத்தை பாதித்து விடுகிறது, சந்ததியை பாதித்து விடுகிறது, தலைமுறைகளை பாதித்து விடுகிறது. ஒரு ஆள், ஒரு ஆள். அதனாலதான் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுக்கிற தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட நீங்கள் பேசுகிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒரு ஆள் வாசிப்போம். ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவா இருந்தது. அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது. அல்லாமலும் கர்த்தர் எழுதி, ஆவியானவர் எழுதுறாரு பாருங்க, அல்லாமலும் மீறுதலினாலேன்னு போட்டிருக்கலாம். அல்லாமலும் மீறுதலினாலே அப்படின்னு தொடர்ந்து எழுதலாம். ஆனா வேணும்னே கர்த்தர் என்ன சேர்க்கிறாரு? ஒருவன். ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்க ஒரு வசனத்தையோ அல்லது ஒரு பேசேஜையோ, ஒரு வேதத்தில் ஒரு பேராகிராஃபையோ வாசிக்கும் போது திரும்ப 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 என்ன வார்த்தை வருதுன்னு கவனிக்கணும். அது திரும்ப திரும்ப வர்ற வார்த்தை தான் அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். அதில் தான் ரொம்ப கவனத்தை செலுத்தணும்னு அர்த்தம். திரும்ப திரும்ப வருது பாருங்க, அதனால தான் வாசித்து காமிக்கிறேன். வாசிங்க. அல்லாமலும் அந்த கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். இருங்க இருங்க இருங்க, என்னங்க? இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கலாம்? இயேசு கிறிஸ்துவாலே அப்படின்னு போட்டாலே அர்த்தம் வந்துடும். இயேசு கிறிஸ்துவாலேனாலே அந்த அர்த்தம் தானே. ஆனா கர்த்தர் எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் போல ஒரே. எல்லாம் இன்னைக்கு திரும்ப திரும்ப இந்த வசனங்களை வாசிக்க போறோம். ஏன்னா நிறைய காரியங்களை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. ஒரே மீறுதலினாலே, இங்கே ஆண்டவர் சொல்றாரு ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய விளங்குதா? ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறான்றது புரியுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் of one person, one man? அந்த ஒரு ஆள் எங்க இருக்கிறாங்க? சாத் நீங்க தான் அந்த ஒரு ஆள். அதனாலதான் தனிப்பட்ட நான், தனிப்பட்ட நீங்க என்ன தீர்மானம் எடுக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, என்ன பேசுறீங்க, என்ன நினைக்கிறீங்க என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்ன செஞ்சு என்ன பிரதர், நான்லாம் ஒரு ஆளா நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு சில ஆளுங்க. நான்லாம் ஒரு ஆளா? நீங்கள்லாம் ஒரு ஆள் தான், ஒரே ஆள். நீங்கள் தான் ஒரு ஆள். அந்த ஒரு ஆள் தான் இங்கே மேட்ரே. எல்லாம் 10 பேர் 20 பேர் 30 பேர் இல்லை, ஒரு ஆள். இந்த ஒரு நபர் செய்கிறது இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது அநேகரை பாதிக்கிறது. ஒரு நபருடைய தீர்மானம், ஒரு நபருடைய எண்ணம், ஒரு நபருடைய மீறுதல், ஒரு ஆளுடைய பாவம், ஒரு ஆளுடைய அக்கிரமம், ஒரு நபருடைய தவறான தீர்மானம், அதே போல ஒரு நபருடைய சரியான தீர்மானம், ஒரு நபருடைய கீழ்ப்படியாமை, ஒரு நபருடைய கீழ்ப்படிதல், it affects many.
அது அநேகரை பாதிக்கிறது. அநேகரை பாதிக்கக்கூடிய ஆற்றலை கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வச்சிருக்கிறார். அதனால ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொறுப்பு அதிகம். ஒவ்வொரு தனி மனிதனும் என்ன நினைக்கிறான் என்பதில் கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு தனி மனிதனும் என்ன பேசுகிறான் என்பதில் கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு தனி மனிதனும் என்ன செய்கிறான் என்பதில் கவனம் செலுத்தணும். நான் என்ன பேசி என்ன ஆக போகுது, நான் என்ன செஞ்சு என்ன ஆக போகுது. வேதத்தை அறிந்தவர்கள் அந்த மாதிரி எண்ணத்துக்குள்ள வரமாட்டாங்க. நான் பேசுறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, நான் முக்கியமான ஆள். நான் புழு பூச்சி பிரதர், குப்பை பிரதர், தூசி பிரதர். பேசாதீங்க பிரதர், சொல்லாதீங்க சிஸ்டர். சொல்லுங்க, நான் முக்கியமான ஆள். மறுபடியும் சொல்லுங்க. உலகத்துக்கு ஒரு வேளை முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், உலகத்தின் பார்வையில். ஆனால் லிட்ரலாக டிப்பிக்கலாக தேவனால் படைக்கப்பட்ட அத்தனை பேரும் முக்கியமானவர்கள். நீங்கள் முக்கியமான ஆளுன்னு எப்போ தெரியும்னா, தப்பான ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள், அப்போ தெரியும். ஒரு தவறான தீர்மானம் எடுத்து பாருங்கள், அப்போ தெரியும். அது உங்களை மட்டும் பாதிக்க போகிறதில்ல, உங்களை சுற்றி இருக்கிற பலரை பாதிக்க போகுது. அப்போ தெரியும் நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஆள். அப்போ தெரியும் நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஆள். அதனால தான் நாம் எடுக்கிற தீர்மானங்களில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. நாம் பேசுகிற பேச்சில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. பிகாஸ் it is going to affect many. வாசிப்போம் அதே பகுதி, அந்த 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 கருத்து அதில் இருக்குது பாருங்கள். மறுபடி அந்த பகுதியை வாசிக்கிறது நல்லது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. ஆனாலும் பலன் எப்படியெனில் இருங்க, ஒருவனுடைய மீறுதலினாலே அவன் மரித்திருக்க அல்ல. மீறுதல் பண்ணது ஒருத்தன், அப்ப மரிச்சது அவன் மட்டும்தானே இருக்கணும். என்னையா கொடுமையா இருக்கு. ஏன்னா மனுஷன் அவ்வளவு ஆற்றல் மிக்கவன். ஒரு மனிதன் அநேகரை பாதிக்கக்கூடியவன். We have to be very careful. அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால நேரத்தில் நம்மோட பேச விரும்புகிறார். நீங்கள் முக்கியமான ஆள். மறுபடியும் சொல்லுங்க, நான் முக்கியமான ஆள். ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர், அப்படின்னா அந்த ஒருத்தன் அநேகரை பாதிச்சுட்டான். ஒருவனுடைய மீறுதல் அநேகரை மறிக்க வச்சிருச்சு. ஒரு மனுஷன் ரொம்ப முக்கியமான ஆள். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆற்றல் ரொம்ப ரொம்ப பெரியது. நீங்க முக்கியமானவர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் மகா பெரியது, மிக பெரியது. வாசிங்க. ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல். ஒரே மனுஷன், ஆனா பாதிப்பு அநேகருக்கு. ஒரே ஆள், அவன் தொடர்றது அநேகரை. அவனுடைய வாழ்க்கை தொடர்றது அநேகரை. அவனுடைய எண்ணங்கள் தொடுவது அநேகரை. சீரியஸ். வாசிப்போம் அடுத்த வசனம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் இப்போ 19 வாசிங்க பார்ப்போம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே
கீழ்ப்படியாதது ஒரு ஆள், ஆனா பாவியானது. விளங்குதா? புரியுதா? உள்ள போகுதா? நீங்க முக்கியம், எவ்வளவு முக்கியன்றது தெரியுதா? இப்போ நாமளே நம்முடைய வாழ்க்கையே ஒருவேளை யாரோ நம்முடைய முன்னோரில் ஒரு ஆள் எடுத்த தவறான தீர்மானத்தினால இருக்கலாம். யாரோ ஒரு தாத்தா, பாட்டனார், இல்லை கொள்ளு பாட்டனார் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. எங்கள் தாத்தா மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தார்னா பிரதர், நாங்கள் இப்போ இருக்கிற ரேஞ்சே அடே அப்பா. இதை சொல்லிக்கிட்டே நீங்கள் தாத்தாவாயிடப்படாது. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தாத்தா எடுத்த முடிவு இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்றது உனக்கு விளங்குதில்லை? அந்த ஒரு ஆள் எடுத்த தவறான தீர்மானம் இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்திருச்சுன்றத கண்ணால் நீ பார்த்துட்டேல, அனுபவிச்சிட்டேல. இப்போ நீ என்ன பண்ணு, உன் தலைமுறை வேற வழியில் திரும்பணும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ ஒரு ஆள் சரியான தீர்மானத்தை எடு. நீ ஒரு ஆள் சரியான தீர்மானத்தை எடு. ஏன்னா அந்த ஒரு ஆளால தானே இப்படியாச்சு. அந்த ஒரு ஆள் இவ்வளவு மோசமான காரியத்தை மோசமான விதத்தில் பாதிக்க முடியும்னா நீ ஒரு ஆள் சரியான தீர்மானத்தை எடு. சரியான பேச்ச பேசு. சரியான வார்த்தை வாயில வரட்டும். ஏன்னா உன் சந்ததி இப்ப நல்லா இருக்கும், உன் வாழ்வு நல்லா இருக்கும். ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் எடுத்த தீர்மானத்தினால, அவனுடைய மீறுதலினால முழு மனுக்குலமும் பாதிக்கப்பட்டது. இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி மனுக்குலத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் ஒரு பிந்தின ஆதாம் வந்து சரியான தீர்மானத்தை எடுத்தார், சரியான வார்த்தையை பேசினார், சரியாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். அதனால இன்னைக்கு நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகி தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார். அந்த ஒரு ஆதாம் நம்மை பாவத்துக்குள்ள தள்ளுனா, ஒரு ஆதாம் நம்மை சாபத்துக்குள்ள தள்ளுனா, ஒரு ஆதாம் நம்மை தரித்திரத்துக்குள்ள தள்ளுனா, ஒரு ஆதாம் நம்ம வியாதிக்குள்ள தள்ளுனா, ஒரு ஆதாம் நம்மளை நரகத்துக்கு நேரா வாழ்க்கையை திருப்பி விட்டான். அவ்வளவுதான், இனி முடிஞ்சிச்சு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ இன்னொரு ஆதாமாய் ஒரு இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பாவத்துக்கு பதிலாக நீதியை கொடுத்தார், சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை கொடுத்தார், தரித்திரத்துக்கு பதிலாக செழிப்பை கொடுத்தார், வியாதிக்கு பதிலாக ஆரோக்கியத்தை கொடுத்தார். இத்தனையும் எத்தனை பேரால? ஒரே மனுஷனாகிய இயேசு. கர்த்தர் நம்மோடு பேச விரும்புறது என்னன்னா, ஒரு ஆள் ரொம்ப ரொம்ப முக்கியம். one person, and that one person is none other than you. You are that one person. நீ தான் அந்த ஒரு ஆள். நீ தான் உன் சந்ததியினுடைய வாழ்க்கையின் போக்கையை மாற்றப் போகிறாய். நீ தான் உன் தலைமுறையை ஆசீர்வதிக்க போகிறாய். உனக்கு பின்னால் எழும்புகிற ஜாதியை நீ தான் ஆசீர்வதிக்க போகிறாய். நீ ஒரு ஆள், ஒரு ஆள். வாசிப்போம் மறுபடியுமாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் மறுபடி 15வது வசனம். ஒருவனுடைய தவறான தீர்மானம் அநேகருடைய சரித்திரத்தையே அழிச்சிருச்சு. கவனிங்க,
சரித்திரமே அழிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், வாழ்வே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஒரு இயேசுவினுடைய சரியான தீர்மானம் புதிய சரித்திரத்தை அநேகருக்கு உருவாக்கி விட்டது. இதுக்கு காரணம் ஒரு ஆள். உங்கள் தலைமுறைகளின் சரித்திரத்தை மாற்றுகிற ஆற்றலை ஒரு ஆளாகிய உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ஆள், நீங்கள் ஒரு ஆள். நான் என்னையா செய்ய முடியும், எனக்கு என்ன இருக்கு, நம்ம கையில் என்ன இருக்கு? இதெல்லாம் நம்ம தமிழ் ஆட்களுக்கு அப்படி சூப்பரான வார்த்தை. என்னது? நம்ம கையில். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம கையில். கேள்விப்படுறது என்ன பாஸ்டர்? அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வாயை திறந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது, உங்கள் வாயில் வரக்கூடாது, வாயில் வரக்கூடாது. ஏன்னா அவ்வளவு பொட்டன்ஷியலை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார், அவ்வளவு வல்லமை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார், அவ்வளவு ஆற்றல் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். மனுஷன்றது சாதாரணமான ஆள் இல்லை, எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கிட்டான். ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, ஒருத்தன் அநேகரை பாதிச்சிட்டான். அதுபோல நீங்க ஒரு ஆள் அநேகர் இந்த உலகத்தில் பாதிக்கக்கூடிய ஆற்றலோடு தான் பிறந்திருக்கிறீங்க. அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கும்படி, அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு இம்பாக்டை உண்டாக்கும்படி, ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்படி ஒரு ஆள், நீங்க ஒரு ஆள். ஒரு ஆள். அது மாத்திரம் இல்லை, வாசிங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. 5ஆம் அதிகாரம். இந்த மனுஷன் எவ்வளவு முக்கியன்றதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 16வது வசனத்தை வாசிங்க. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான யாருடைய தீர்ப்பு? ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான, யார் அந்த தீர்ப்பை கொடுத்தது? மனுஷனுக்கு தேவன் தானே கொடுத்தாரு. தேவன் தான் அத்தனை பேரையும் பாவின்னு தீர்த்து விட்டார், பாவியா தீர்த்துட்டார். ஒரு மனுஷன், கவனிங்க, ஒரு மனுஷன் தேவனுடைய தீர்ப்பையே மாற்றக்கூடியவன். ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆழமானது. One man can affect the judgment of God. எல்லாரையும் நீதிமான படைத்து, நீதிமானுடைய சந்ததி தான் இந்த உலகத்தில் வரணும் தான் ஆதாமி ஏவாளையும் படைத்திருந்தார். ஆனால் அந்த ஒரு மனுஷன் செஞ்ச தப்பு தேவனுடைய தீர்ப்பையே மாற்றி போட்டது. எல்லாரையும் பாவின்னு தீர்த்துட்டார், எல்லாரையும் பாவின் தீர்த்து. அவரை பாவின் தீர்க்க வச்சது எது? அவரை பாவின்னு தீர்க்க வச்சது, அந்த தீர்ப்பை எழுத வச்சது எது? பாவம், அக்கிரமம், மீறுதல்னு சொல்லக்கூடாது. ஒரு மனுஷனுடைய பாவம், ஒரு மனுஷனுடைய அக்கிரமம், ஒரு மனுஷனுடைய மீறுதல். இப்போ இயேசுவை விசுவாசிக்கிறவங்களெல்லாம் நீதிமான் என்று தீர்ப்பு சொன்னார். அப்படி தீர்ப்பு கொடுக்க வச்சது எது? ஒரு மனிதனுடைய நீதி, ஒரு மனுஷனுடைய நீதி. விளங்குதா நான் சொல்றது? ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பவர், ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுது. மனுஷன் யார்ன்றதை புரிந்துகொள். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பேசுகிற பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பேசணுன்றதில் கவனம் செலுத்துங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, நான் முக்கியமான ஆள். வாசிப்போம்.
17வது வசனம். ஆ ஆ ஆ என்ன ஆண்டு கொண்டு இருக்க? முழு உலகத்தையும், அத்தனை மனுக்குலத்தையும். எது ஆள ஆரம்பிச்சிருச்சு? ஜீவன் தான் ஆண்டு கொண்டு இருந்தது. இப்ப மரணம் ஆண்டுருச்சு. மனுஷனுடைய எதிர்காலமே என்ன ஆயிடுச்சு? கேள்விக்குறியாயிடுச்சு. மனுக்குலத்தினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கினது எது? மறக்கவே மறக்காதீங்க. ஒரு மனுஷனுடைய மீறுதல். இப்ப அதே போல ஒரு மனுஷனுடைய தாழ்மை, கீழ்ப்படிதல், தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்தல், மரணம் ஆள்றதுக்கு பதிலாக எதை ஆள வச்சிருச்சு? ஜீவனால. ஒன் மேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு போகும்போது சொல்லிட்டே போகணும். என்ன சொல்லிட்டே போகணும்? நான் முக்கியமான ஆளு. வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லக்கூடாது. பாரியா, பாஸ்ட் சொல்லி கொடுத்துட்டாரு, அமைதியாக கடை. ஏன்னா நான் சொல்லி கொடுத்ததை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். வழங்குதா உங்களுக்கு? நான் முக்கியமான ஆள், அப்படித்தான் நான் சொன்னேன். நான் தான் முக்கியமான ஆள்னு உங்களை சொல்லவே சொல்லலை. வழங்குதா உங்களுக்கு? ஏன்னா நீங்களும் முக்கியமான ஆள். மறந்துடாதீங்க. புருஷனும் மறந்துடாதீங்க, மனைவியும் மறந்துடாதீங்க. சரி, வாசிப்போம். 18வது வசனம். திரும்ப திரும்ப ஆண்டவர் அந்த ஒரு ஆளுடைய மீறுதல், ஒரு ஆளுடைய கீழ்ப்படியாமை, ஒரு ஆளுடைய பாவம் பலரை பாதிச்சிருச்சுன்ற விவரத்தை நமக்கு உள்ள ஆழமாக பதிக்க விரும்புகிறார். இதில் 2 போதனையை கர்த்தர் சொல்கிறார். நல்ல கவனிங்க, இதில் 2 போதனை. ஒன்று, ஒரே ஆதாம் அவன் செஞ்ச பாவம் எப்படி முழு மனுக்குலத்தை பாதிச்சிச்சோ, அதே போல் ஒரு இயேசு அவருடைய கீழ்ப்படிதலும் முழு மனுக்குலத்தையும், விசேஷமாக அவரை விசுவாசிக்கிறவர்களையும் பாதித்து விட்டது. இது மிக முக்கியமான சத்தியம். இப்போ எப்படி ஆதாம் பாவம் செஞ்சதுனால எல்லாரும் பாவிகளோ, அதுபோல இயேசுவினுடைய நீதி அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் என்னவா மாத்திடுச்சு? நீதிமானா மாத்திடுச்சு. நாம் எத்தனை பேரும் கிறிஸ்துவின் நீதியினால நீதிமான்கள். எப்படி முழு மனுக்குலமும் ஆதாமினுடைய பாவத்தினால பாவிகளோ, இவங்க நல்லவங்களா இருந்தா கூட ஆதாமின் சந்ததியில பிறந்தாலே யார் ஆயிட்டாங்க? ஏன்னா அந்த அளவு அது அஃபெக்ட் பண்ணிடுச்சு, அந்த அளவு அது பாதிப்பை உண்டாக்கிடுச்சு. இப்ப அது உண்மைனா அந்த ஒரு ஆதாமினுடைய பாவம் அத்தனை பேரையும் பாவியாக்கும்னா, ஒரு இயேசுவினுடைய நீதி அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் என்னவா மாற்றி விட்டது. அதனால தான் நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள். எல்லாரும் ஆதாமுக்குள் பாவிகள். ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள். அதனால தான் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தேன். மறக்கவே மாட்டேன். எத்தனை வாரமானாலும் மறக்க மாட்டேன். விட மாட்டேன்ல. ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. என்ன ஹோம்வொர்க் கொடுத்தேன்? ரோமர் நிருபத்திலிருந்து அதுக்கு பின்னால் இருக்கிற நிருபங்களை வாசித்து எங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள் எடுத்தீங்களா, பார்த்தீங்களா, பார்த்துட்டீங்களா, அண்டர்லைன் பண்ணீங்களா, எழுதுனீங்களா,
எழுதி வச்சிங்களா? பார்க்குறேன். எழுதினவங்க என்கிட்ட காமிங்க பார்ப்போம், எத்தனை எழுதியிருக்கீங்கன்னு பார்ப்போம். அதனுடைய சாராம்சம் என்னன்றதை புரிந்து கொள்ளணும். ஆதாமுக்குள்னா என்ன, கிறிஸ்துவுக்குள்னா என்ன, அதைத்தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் எதையோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கல, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. என்ன, ஒரு ஆதாம் பலருடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்திட்டான். அந்த ஆதாமினுடைய பாவம் பலருடைய வாழ்க்கையில் பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், மரணம், தோல்வி, இல்லாமை, குழப்பம், சண்டை, வேதனை, பலவீனம் எல்லாத்தையும் அந்த ஒரு ஆதாமினால் உண்டாக்கி விட்டான். நாமளும் அந்த சந்ததியில் தான் பிறந்து அதே வாழ்க்கை முறையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். கர்த்தர் கிருபையா நம்ம கண்ணை திறந்து விட்டு, அவருடைய கிருபை, இரக்கம், தயவு, காருண்யம் நம்முடைய கண்களை திறந்து விட்டு இந்த கிறிஸ்துவை காணும்படி செய்தது. இப்போ நம்ம ஆதாமுக்குள் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள்னா என்ன அர்த்தம்? எப்படி ஆதாமினுடைய கீழ்ப்படியாமை மனுக்குலத்தை பாதித்ததோ, இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னா, இப்போ ஆதாமினுடைய பாவமோ, ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையோ, அதனால உண்டான பாதிப்போ என் தெருவில் 1000 பேருக்கு வரலாம், எனக்கு வரவேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் இப்போ ஆதாமுக்குள் இல்லை, நான் இப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். இப்போ ஆதாமிலிருந்து வருகிற பாதிப்பு என்னைய சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவினால் உண்டாகிற தாக்கம், கிறிஸ்துவினால் வருகிற பலன், கிறிஸ்துவினால் உண்டாகிற விளைவு, கிறிஸ்துவினால் உண்டாகிற ஆசீர்வாதம், கிறிஸ்துவினால் உண்டாகிற நன்மை, கிறிஸ்துவினால் உண்டாகிற மேன்மை, அதுக்கு நான் பங்காளி ஆயிட்டேன். இதை நான் விசுவாசிக்கணும்னா அதை எடுத்து வாயை திறந்து திரும்ப 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 சொல்லி அதை என் காதில் கேட்கணும். ஏன்னா விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய. இப்ப நான் ஆதாமினால் உண்டான பாதிப்பு உலகம் முழுவதுக்குள்ளும் இன்னும் ஐயோ உலகத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது, மனுக்குலத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது, மனுக்குலத்தையே நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் நாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நாச மோசங்களுக்கு விலக்கும்படிதான் கர்த்தர் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இப்போ நம்மளை ஆதாமுக்குள் இருந்த நம்மளை இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணி யாருக்குள் கொண்டு வந்துட்டார்? கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து. இப்போ நான் ஆதாமுக்குள் இல்லை, கிறிஸ்துவுக்குள். சொல்லுங்க, ஆதாமுக்குள் இல்லை. மறுபடியும் சொல்லுங்க, நான் ஆதாமுக்குள் இல்லை. இன்னொரு சொல்லுங்க, நான் ஆதாமுக்குள் இல்லை, கிறிஸ்துவுக்குள். அதனால கிறிஸ்துவினுடைய தாக்கம், கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம், கிறிஸ்துவினுடைய நன்மை, கிறிஸ்துவினுடைய மேன்மை, கிறிஸ்துவினுடைய கிருபை, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை பாதிக்கும். நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன், ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்தினால் உண்டாகிற விளைவை நம்ம இந்த உலகத்தில் இப்போ பார்க்குறோமா, பார்க்கலையா? கண்ணார பார்க்குறோமா? பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அந்த ஒரு மனுஷனுடைய பாவம் இன்னைக்கு உலகத்தை எப்படி சீர்கேடாக்கிட்டுன்னு பார்க்குறோம்ல, அந்த ஒரு மனுஷனால் உண்டானது. நான் கேட்குறேன், அந்த ஒரு மனுஷனுடைய பாதிப்பு இவ்வளவு உண்மையாக இருக்குமானால் கிறிஸ்துவினால் உண்டான தாக்கம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு நிஜமுள்ளதாக இருக்கும், எவ்வளவு உண்மையுள்ளதாக இருக்கும், எவ்வளவு நிஜமாய் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும், நிச்சயம் ஏற்படுத்தும். ஆதாமினுடைய பாவம் இவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குமானால் ஒரு கிறிஸ்துவினுடைய நீதி கட்டாயம் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். அது உண்மைனா அதை விட இது உண்மை. இது ஒன்று. அதாவது ஆதாமினால் ஒரு பாதிப்பு உண்டானது, ஒரு ஆதாமினால் பாதிப்பு உண்டானது, ஒரு கிறிஸ்துவினால் தாக்கம் உண்டானது. அந்த ஒரு கிறிஸ்துவின் தாக்கம் என் வாழ்க்கைக்கு சொந்தம். ஏன்னா நான் ஆதாமுக்குள் இல்லை, நான் இப்போ யாருக்குள்ள இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து. அதாவது அந்த ஆதாமினால் வந்தது,
அந்த ஆதாமினுடைய பாவத்தினால் நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சது, அந்த ஆதாமினுடைய பாவத்தினால் மீறுதலினால் நமக்குள்ள வந்த பாதிப்பு, இவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஏன்னா ஆதாமுக்குள்ள இருந்து இப்ப யாருக்குள்ள வந்துட்டோம்? கிறிஸ்துவுக்குள். எல்லாம் புதிதாய். சொல்லுங்க, எல்லாம் புதிதாய். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், அந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாய், எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. ஆதாமினுடைய பாதிப்பு கம்ப்ளீட்டாக கர்த்தர் கட் பண்ணிட்டார், துண்டித்து விட்டார். அந்த ஃப்ளோ, அந்த பாதிப்பினுடைய அந்த தாக்கம் நம்மக்கிட்ட இருக்கிறத கர்த்தர் இணைப்பை துண்டிச்சிட்டார். ஆதாமுக்கும் நமக்கும் இப்போ இணைப்பு கிடையாது. இப்போ நம்மளை யாரோடு இணைச்சிட்டாரு? கிறிஸ்துவோடு இணைச்சிட்டார். இப்போ நமக்கு வர்ற கரண்ட்டு ஆதாம்கிட்ட இருந்து வரல, யார்கிட்ட இருந்து வருது? இது ஆசீர்வாத கரண்ட், இது நன்மையின் கரண்ட், இது பரிசுத்தத்தின் கரண்ட், இது ஞானத்தின் கரண்ட். ஏன்னா இணைப்பு வேற, நம்ம இணைப்பே வேற. அந்த இணைப்பை துண்டிச்சு இந்த இணைப்பை கர்த்தர் கொடுத்துட்டார். இப்போ நம்ம எதிர்பார்க்க வேண்டியது எதை தான் எதிர்பார்க்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள பாவம் இருக்கா? கிறிஸ்துவுக்குள்ள வியாதி இருக்கா? கிறிஸ்துவுக்குள்ள சாபம் இருக்கா? கிறிஸ்துவுக்குள்ள தரித்திரம் இருக்கா? அப்புறம் ஏன் அதை எதிர்பார்க்குறீங்க? இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, இதாயிருமோ? கிறிஸ்துவுக்குள்ள தோல்வி இருக்கா? அப்ப தோல்வியை எதிர்பார்க்காதீங்க. தோல்வி உங்களுக்கு வராது. வர்ற மாதிரி தெரியலாம், வராது, வர முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்த. நான் ஆதாமுக்குள் இல்லை. ஆதாமுக்குள்ள தான் தோல்வி இருக்குது. என் பைப்பு வந்து இப்போ கனெக்ஷன் வந்து இந்த டேங்க். எந்த டேங்க்கு? கிறிஸ்துன்ற டேங்கோட நம்மளை இணைச்சிட்டார். இதுவரைக்கும் எந்த டேங்கோட இணைக்கப்பட்டிருந்தோம்? அந்த டேங்குக்குள்ள என்ன இருக்கு? எல்லா நெகட்டிவும் இருக்குது. இப்போ கர்த்தர் வந்து கனெக்ஷனை கட் பண்ணி, பைப் கனெக்ஷனை கட் பண்ணி பிடுங்கி எடுத்து இன்னொரு டேங்கில் கனெக்ஷனை கொடுத்துட்டார். இனி தலைகளாக நின்னாலும் இங்கே வந்து தரித்திரம் வராது, தோல்வி வராது. ஏன்னா டேங்கில் அது கிடையாது. டேங்கில் எது இருக்கோ அதானே வரும். ஆமேன். அப்போ நம்ம எதிர்பார்க்குறதும் முதல்ல டேங்க்கில் என்ன இருக்குன்றத முதல்ல, அதுக்கு தான் இதை படித்து அந்த கிறிஸ்துன்ற டேங்க்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே என்ன இருக்குன்றது அதுக்கு தான் படிக்க சொன்னேன். அதுக்கு தான் அதை படிக்க சொன்னேன். விளையாட்டுக்கு படிக்க சொல்லலை, விளங்குதா? எனக்காக படிக்க சொல்லலை. உங்களுக்கு தெரியணும்ல டேங்க்கில் என்ன இருக்குன்னு. விளங்குதுங்களா? புரியுதா? இப்போ அந்த டேங்க்கில் என்ன ஃபில் ஆகிருக்குன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. பைப்பை திறக்கும் போதெல்லாம் அதுதான் வரும், அதுதான் வரும். தண்ணி டேங்க்கில் தண்ணி இருந்தால் தண்ணி வரும். டேங்க்கில் பால் இருந்தால், டேங்க்கு ஃபுல்லாக பாலாக இருக்குன்னு வைங்க, நீங்கள் டேப்பை திறந்தீங்கன்னா என்ன தான் வரும்? பால் தானே வரும். நீங்களும் என்ன எதிர்பார்ப்பீங்க? தண்ணி இனி வந்துடுமோ? தண்ணி இனி வராது. ஏன்னா அங்கே இருந்தால் தானே வரும், அங்கே இருந்தால் தானே வரும். இப்போ பைப்பை கலட்டி கனெக்ஷனை இங்கே கொடுத்துட்டா இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது பைப்பு கனெக்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு? பகலெல்லாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி நைட்டை தூக்கி இப்படி பண்ணுறது இல்லை, மாற்றி மாற்றி அட்டை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டேங்கோட ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறது இல்லை, மாற்றுறதே இல்லை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது. இங்கே கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. வீட்டுக்கு போனோடனே பிடுங்கி, அப்படி கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. ஃபிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. உங்களை விளங்க வைக்கிறதுக்கு
என்னெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. இது நான் சொல்லலை, ஆண்டவரே கொடுக்க. எப்படியாவது இது வழங்கணும். இந்த சத்தியம் உங்களுக்கு என்ன செய்யணும்? வழங்கணும். இது ஒரு இந்த 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 பேசேஜில் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். நான் இப்போ ஆதாமுக்குள் இல்லை, நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நன்மையைத்தான் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா அதுக்கு தான் நான் சொந்தக்காரன். இதைவிட இன்னொரு ஆழமான சத்தியம் கர்த்தர் சொல்ல விரும்புகிறது இந்த பேசேஜில். ஒரு ஆள் மூலமாக இவ்வளவு பெரிய தாக்கம் உண்டாகுதுன்னா, ஒரு ஆளாகிய ஓ மூலமாக ஒரு பெரிய தாக்கம் உண்டாக போகிறது. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். நீங்கள் எடுக்கிற தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விசேஷமாக நீங்கள் பேசுகிற பேச்சு, வார்த்தை. அவன் சொன்னபடியே, அங்கே கூட சிங்குலரில் தான் போட்டிருக்கு இல்லையா? அவர்கள் சொல்கிறபடியாகல. நீங்கள் ஒரு ஆள் எடுக்கிற தீர்மானம் உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற பலரை பாதிக்கப் போகிறது. ஒரு மோசே எடுத்த தீர்மானம் 30 லட்சம் ஜனங்களை சந்தித்தது, தாக்கத்துக்குள்ளாக்கினது, வெளியே கொண்டு வந்தது. ஒரு மோசே எடுத்த தீர்மானம். ஒரு மோசே கர்த்தருடைய அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்தான். அந்த ஒரு மோசே 30 லட்சம் ஜனங்களை அவன் எடுத்த தீர்மானம் பாதித்து விட்டது. தான் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான். ஒன் மேன், ஒரு ஆள், ஒரு எஸ்தர் ராஜாவின் சமூகத்தில் போய், நான் செத்தாலும் பரவாயில்ல, ராஜா கிட்ட போய் நான் பேச போகிறேன்னு ஒரு எஸ்தர் எடுத்த தீர்மானம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூத ஜனங்களை காப்பாற்றி விட்டது. ஒன் பர்சன், ஒன் மேன். அதனால தான் தேவன் கூட சொன்னார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக 1000 பேரை தேடினேன்னு சொல்லலை, 1,00,000 பேரை தேடினேன்னு சொல்லலை. ஒரு மனுஷன். ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு மனுஷன் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கிட முடியும். சகோதரனே, நீங்கள் தான் அந்த ஒரு ஆள். நீங்கள் தான் அந்த ஒரு ஆள். சகோதரியை, நீங்கள் தான் அந்த ஒரு ஆள். அந்த ஒரு ஆள், தாக்கத்தை உண்டாக்குகிற ஒரு ஆள் நீங்கள் தான். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் அவ்வளவு அதிகம். நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், எந்த குடும்பத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், உங்கள் பின்னணி எதுவாக வேணாலும் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு பேதுரு என் பின்னால் வான்னு கர்த்தர் கூப்பிட்டப்போ, அந்த ஒரு பேதுரு கர்த்தருக்கு பின்னால் வர்றதுக்கு தன்னை அர்ப்பணித்தான். ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்திட்டான். நூற்றுக்கணக்கான சபைகளை ஸ்தாபித்தான். ஒரு பேதுரு, ஒரு ஆள், ஒரு ஆபிரகாம். தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் விட்டு உன் நாட்டையும் விட்டு புறப்பட்டு வா என்று கூப்பிட்டப்ப அந்த ஒரு ஆபிரகாம், அவனுடைய கீழ்ப்படிதல் இன்னைக்கு உலகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு ஹீரோ, லீடர். அவர்கள் சொல்லுகிற, அவர்கள் தங்களுடைய தங்களுடைய இனத்தையே யார்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க? அந்த ஆபிரகாம் தான். 3 பேர், 3 ஆளுங்க, 3 குரூப் ஆபிரகாம் பேரை சொல்லிக்கிட்டு வாழ்ந்தா பரவாயில்ல, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. யார் யாரு? யூதர்கள், முஸ்லிம்ஸ், அடுத்து நம்ம தான் சண்டை போடாத ஆள். ஆனால் அது ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. சண்டை போடுறதுக்கு எங்கேருந்து தான் ஆரம்பிக்குது? 2 பேரும் யார் தான்? ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆனால் இந்த ஒரு ஆள் பண்ண கீழ்ப்படிதல் எவ்வளோ பெரிய ஜாதியை உண்டாக்கிடுச்சு பாருங்க.
எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை விசேஷமாக யூதர்களுக்கு கொடுத்துருச்சு. ஒரு ஆள் அவனுடைய கீழ்ப்படிதல், ஒரு ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ அமெரிக்கர்கள், ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு மிஷனரி ஆண்டவருடைய அழைப்புக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இந்த இந்திய தேசத்துக்கு வந்து நூற்றுக்கணக்கான மக்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஒரு ஆள், ஒரே ஒரு லேடி, ஐடா ஸ்கடர். அந்த ஒரு லேடி தன்னை அர்ப்பணிச்சு எப்படியாவது இந்த இந்திய தேசத்து மக்களுக்கு மருத்துவம் போகணுமேன்னு சொல்லி அதுக்காக முயற்சி எடுத்து கட்டப்பட்டது தான் அந்த வேலூரில் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவமனை. ஒரு நபர் எடுத்த முடிவு, ஒரு ஆளுடைய கீழ்ப்படிதல். யாருக்கு தெரியும், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யலாம். உங்கள் ஒரு நபருடைய அர்ப்பணிப்பு சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை உண்டாக்கலாம். அர்ப்பணி, ஒப்புக்கொடு. ஒரு ஆதாம் உலகத்தை கெடுத்துட்டான், ஒரு இயேசு உலகத்தை ஆசீர்வதிச்சிட்டார். அவர் எடுத்த தீர்மானம், அந்த 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட், அவ்வளோ நேரத்தில் தான் அவர் சொல்கிறார், என் பாத்திரம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருந்தான்னு வைங்க. சொல்லிட்டு கெத்செமனே தோட்டத்திலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிருந்தாருன்னா, போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. போகணுன்னா என்ன செய்யலாம்? போகலாம். போகணுன்னா போகலாம். யாரும் இன்னும் கட்டலை இயேசுவை, யாரும் இன்னும் இயேசுவை பிடிக்கலை, யாரும் இன்னும் இயேசுவை சிறைச்சாலைக்குள்ளே போடலை. கிளம்பி போகணுன்னா வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம். பட் தட் ஒன் ஜீசஸ் மேட் அ ரைட் டிசிஷன். அந்த ஒரு மனுஷன், அந்த ஒரு மனிதனாகிய இயேசு, அவர் சொன்னார், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த மாதிரி ஒப்பு கொடுக்கவும் கூட ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவரே, நான் எடுக்கிற ஒரு தீர்மானம் என் லைஃப்பை மாத்திரமல்ல, அதான் பாயிண்ட், என் லைஃப்பை மாத்திரமல்ல, என்னை சுற்றி இருக்கிற பலரை அது பாதிக்க போகிறது, பலருடைய வாழ்க்கையை அது சந்திக்க போகுதுன்னா நான் எடுக்கிற தீர்மானம், என் வாழ்க்கை, விசேஷமாக நான் பேசுகிற என் வார்த்தை, என்னை அர்ப்பணிக்க போகிறேன். ஆண்டவரே, இனிமேலும் நான் ஏனோதானோன்னு இந்த உலகத்தில் வாழ மாட்டேன். ஐ வில் லீட் அ சீரியஸ் லைஃப். ஒரு சீரியஸான வாழ்க்கை நான் வாழ்கிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுகிறவர்கள் எழுப்பி நில்லுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.